இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. எகிப்து தேசம், இந்த தேசத்துடைய பேரை சொல்லும் பொழுதே ஒரு பிரம்மாண்டமான அந்த எகிப்திய கட்டிடங்களும் அந்த ஸ்பிங்ஸ் சிலையும் இன்னும் பிரம்மாண்டமான பழங்கால ஆலயங்களும் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் அந்த மம்மிகள், எகிப்து தேசத்துடைய வரலாற்றுடைய ஆரம்பம் அது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருக்கோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எகிப்து தேசத்துல பஞ்சமே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப விதையா யார் இருந்தாங்க விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு எகிப்து தேசத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா மக்கள் அதிகமாவே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அங்க ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க எந்த இடத்துல நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னு சொன்னாக்கா பழங்கால பொருட்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல நம்ம தோணுனாக்கா கல்லறைகள் இருக்கும், எந்த இடத்துல தோணுனாக்கா பழங்கால அந்த கோவில்கள் இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு துல்லியமான திட்டமிடக்கூடிய அளவுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி எகிப்து தேசத்துல பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹாவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஹாவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிறவர் சின்ன வயசுலயே இந்த எகிப்துக்கு போகணும், அங்க அகழ்வாராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா இருந்தார். அது அவருக்கு எகிப்துங்கிறது அவருக்கு ஒரு கனவு தேசம். அந்த கனவு தேசத்தை நோக்கி எப்போ போவோம் அப்படின்னு இருந்தாரு. அவர் பிரிட்டிஷ்ல மிகப்பெரிய ஒரு ஆய்வாளரா வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்.